ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சு வந்தாச்சா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாம் தான். எப்படி எழுதுனீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லா எழுதுனீங்களா? நமக்கு என்னது மேக்ஸ் எக்ஸாம் இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2026ஓட மேக்ஸ் எக்ஸாம் தான் அடுத்தது. பட் நிறைய பேர் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், 10 நாள் சோஷியல் 10 நாள் மேக்ஸ் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸ்க்கு நிறைய நாள் இருக்குது, 8 நாள் இருக்குது. நீங்கள் பார்ட்டாக பிரிச்சும் செய்யலாம், ஓகேங்களா? பட் நான் வந்து டைம் ஸ்கெடியூல் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இன்னைக்கு 4 o'clock இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் டைம் ஸ்கெடியூல். ஏன் இன்னிலேருந்து அப்படின்னா, நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ரெண்டு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 ஹவர்ஸ்க்கு 2 எக்ஸசைஸ், 4 எக்ஸசைஸ் அப்படிலாம் கொடுக்கல, 2 எக்ஸசைஸ். இப்போ 5.1னா அடுத்து 5.2, இது ரெண்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒரு வேளை சரிங்களா, நீங்கள் சீக்கிரமாக அதை முடிச்சிட்டீங்க, இப்போ 1.5 hourல அதை சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டைம் ஸ்லாட் எடுத்துக்கோங்க. டைம் ஸ்லாட் எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு டைம் ஸ்லாட்டு, இல்லைன்னா காலையில் ஒரு டைம் ஸ்லாட்டு சோஷியலுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் கரெக்டாக அதுக்குன்னு எடுத்து வச்சுருங்க. அப்பப்போ படிக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து ஒன்று ஈவினிங் படிக்க போகிறீங்கன்னா ஈவினிங் எடுங்க, இல்லைன்னா மார்னிங் டைமு ஒரு டைம். மத்தியானம் எடுக்காதீங்க, சோஷியல் படித்தா தூக்கம் வரும். ஒன்று காலையில் படிக்கணும், இல்லையா சாயங்காலம் படிக்கணும். இந்த 2 டைம்ல ஒரு டைம் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, டைம் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லியில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஈஸியாக பண்ண முடிஞ்சதுன்னு தெரியும், இந்த டைம் ஸ்லாட் படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூஸாக எழுதி பார்த்தனால உங்களோட ரிசல்ட் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்றது தெரியும். என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குவார்ட்டர்லியோ ஹாஃப் இயர்லியோ 40 மார்க் சம்திங் எடுத்திருந்தாங்க. பட் ரிவிஷனுக்குலாம் இதே மாதிரி டைம் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருந்தேன். ரிவிஷன் எக்ஸாமில் வந்து 96 எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு எஃபர்ட். இது வந்து நான் டைம் ஸ்கெடியூல் கொடுக்க மட்டும் தான் செஞ்சேன், பட் ஃபாலோ பண்ணது அந்த ஸ்டூடெண்ட். நான் கொடுத்தா சும்மா எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் கரெக்டாக, பட் இது நான் ஃபாலோ பண்ணும், நான் நிறைய மார்க் எடுக்கணும்ன்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து எஃபர்ட் எடுத்தனால மட்டும்தான் அவங்களால அந்த மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. என்னோட வேலை என்ன, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன். இதெல்லாம் படித்தா இவ்வளோ மார்க் எடுக்க முடியும், இதெல்லாம் செய்யுங்கம்மா, இதெல்லாம் முக்கியம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துருவேன், சரிங்களா? அதை அப்ளை பண்ணுறது நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் எழுதணும். எழுதிட்டு உங்களுக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கீழே எழுதலாம், கம்யூனிட்டி போஸ்ட்டில் எழுதலாம். நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை தருவேன். ஆடியோ மெசேஜில் இப்போ ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து டைம் டேபிள் பார்க்கலாம். 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026 சென்டம் பிளான் 16லேருந்து 25 வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சோஷியலோடது. பட் அதையும் நான் சொல்லிட்டேன், டைம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு 16/3/2026 மண்டே இன்னைக்கு 4 PM ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக எல்லாமே எழுதி பார்க்க முடியும் பிரேக்கோட. நான் ½ an hour பிரேக் கொடுக்குறேன். ஸோ கைவலியெல்லாம் வராது, தாராளமாக நீங்கள் எழுதலாம். 4 to 5:30 சாப்டர் 5 ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேர் அதை பார்க்கலன்னா இப்போ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 5.1 5.2 எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண, எப்போவுமே ஃபார்முலா எழுதிடணும். ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபார்முலாஸ் வரும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், ஸ்லோப்போட ஃபார்முலா, இதெல்லாம் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்தது 5:30 to 6 o'clock பிரேக். 6 PM to 7:30 PM வந்து எக்ஸசைஸ் 5.1 and 5.2க்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் தனித்தனியாக தான் டைம் தரேன். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள்ஸும் முடிச்சிருக்க முடியும், எக்ஸசைஸும். எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஒரு 30% ஆஃப் கொஷின்ஸ் வந்துருமா. ஸோ எக்ஸாம்பிள்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனாலும் இதுக்கப்புறமாவது செய்யுங்க. 7:30 to 8 பிரேக். நெக்ஸ்ட் 8 o'clock to 9:30 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் 5.3 5.4. 5.4க்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். 5.3 ரொம்ப ஈஸி, ஸ்லோப் வச்சுட்டு நம்ம ஆல்டிடியூட் மீடியெல்லாம் கண்டுபிடிப்போம், ஈஸியாக இருக்கும். வெறும் எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் தான். 9:30 to 10 பிரேக்கு. 10 to 11 வந்து 1 மார்க் கொஷின் 2 சாப்டர்ஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா 14 1 மார்க்கில் 12 புக் பேக், அதில் நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடவே கூடாது. அடுத்து டியூஸ்டே காலையில் 6 to 8 சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.3 and 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தனியாக. அப்புறம் 8 to 8:30 பிரேக் எடுத்துருங்க. 8:30 to 10:30 சாப்டர் 4 எடுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பண்ணலனாலும் இப்போ ஒரு வாட்டி சால்வ் பண்ணிட்டு திருப்பி ரிவிஷன் டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகம் வரும். ஸோ சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1 4.2. ஒருவேளை நாங்கள் வந்து 4th சாப்டர் ஸ்கிப் பண்ணிட்டோம், இப்போ இந்த சென்டம் பிளானை வந்து நீங்கள் 80+க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 60+ எடுக்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எப்படின்னா
இப்போ 4th சாப்டர் வந்து நீங்கள் இதுக்கு வரைக்கும் பார்க்கல, ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னா 4th சாப்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தியரம் பார்ட் முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு முடிங்க. 5 மார்க் பார்க்கலனாலும் பரவாயில்ல. நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து பிரேக் 9:30 to 10 வந்து பிரேக் எடுங்க. அப்புறம் 10 to 12 வந்து சேம் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3 4.4ஓட சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும். இதுலேயும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி சேம் எக்ஸசைஸில் இருக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரின்றது 8 மார்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனோட எழுதி பழகுங்க, ரஃப் டயக்ராமோட. ஸோ 4th சாப்டர் சம்ஸை ஸ்கிப் பண்ணவங்க 4th சாப்டர் கொடுத்துருக்க டைமில் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் இருக்க எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணும். 12 to 12:30 பிரேக் எடுத்துருங்க. 12:30 to 2:30 சாப்டர் 4ல் 4.1 4.2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சேம் நீங்கள் சம் சால்வ் பண்ணுறதா இருந்தால் சம் சால்வ் பண்ணுங்கள், இல்லை ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. 2:30 to 3 வந்து பிரேக்கு. 3:30 to 4 சாப்டர் 4ஓட எக்ஸாம்பிள்ஸில் வர. நெக்ஸ்ட்டு 5 to 7 வந்து சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1லேருந்து 7.2 வரைக்கும். அடுத்து 7 PM to 7:30 பிரேக் எடுத்துருங்க. அப்புறம் 7.1 and 2க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் 9:30 to 10 பிரேக்கு, டின்னர் முடிச்சுடுங்க. 10 to 11 1 மார்க்கு சாப்டர் 3 and 4. 18th அன்னைக்கு வெனஸ்டே 5 AM to 7 AM சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3 7.4. அப்புறம் 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 வந்து 7.3 7.4ல் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஒருவேளை 7th சாப்டர் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேனே, நான் இது வரைக்கும் படித்தது இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். 9:30 to 10 வந்து பிரேக்கு. 10 AM to 12 வந்து சாப்டர் 6 6.1 6.2. 6.1 இது வரைக்கும் நான் பார்க்கல, ஆனால் இப்போ எனக்கு சென்டம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நினச்சா கூட இப்போ படிச்சிருங்க, நிறைய டைம் கொடுத்துருக்கேன். 12 to 12:30 பிரேக் எடுத்துருங்க. 12:30 to 2:30 அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா 6.1ல் எக்ஸாம்பிள்ஸ் சம் ஜாஸ்தி நிறைய இருக்கும், பட் அதில் தான் கொஷின்ஸும் வருது, அதனால எக்ஸாம்பிள்ஸ் தனியாக பார்த்துருங்க. வரைக்கும் பிரேக் எடுத்துருங்க. அப்புறம் 3லேருந்து 4:30 வரைக்கும் சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.3 and 6.4. அடுத்து 4:30 to 5 வந்து பிரேக்கு. 5 to 7 வந்து சாப்டர் 6ல் 6.3 6.4ஓட எக்ஸாம்பிள்ஸ். 7 to 7:30 பிரேக் எடுத்துருங்க. 7:30 to 9:30 சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1லேருந்து 3.3 வரைக்கும். ஸோ 3rd சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய சாப்டர். எல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா 3 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். 9:30 to 10 வந்து பிரேக்கு. 10 to 11 வந்து எப்போ போல் 1 மார்க் 2 lessons 5 and 6 அடுத்த 2 லெசன். நெக்ஸ்ட்டு Thursday 5 AM to 7 AM வந்து சாப்டர் 3ல் 3.1 to 3.3ல் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். 7 to 7:30 பிரேக் எடுத்துருங்க. 7:30 to 9:30 சாப்டர் 3ல் 3.4லேருந்து 3.5. 9:30 to 10 வந்து பிரேக் எடுத்துருங்க. 10 to 12 வந்து 3.4 and 3.5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். அப்புறம் half an hour பிரேக்கு. 12:30 to 2:30 எக்ஸசைஸ் 3.6 3.7. அதுக்கப்புறம் ஒரு half an hour பிரேக்கு. நெக்ஸ்ட்டு 3 to 4:30 3.6 and 7ஓட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். 4:30 to 5 பிரேக்கு. 5 to 7 சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.8 வித் எக்ஸாம்பிள் சேர்த்து கொடுக்குறேன். ஏன்னா மொத்தமே நமக்கு வந்து யூனிட் எக்ஸசைஸோடு சேர்த்தோன்னா எக்ஸசைஸில் 8 சம்மு, எக்ஸாம்பிளில் 2 சம்மு, யூனிட் எக்ஸசைஸில் ஒரு சம்மு, மொத்தம் 11 சம் இருக்கும். சரிங்களா? இந்த 11 சம்மையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இதே மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 5 மார்க் அட்டன் பண்ண முடியுன்றதுலாம் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா வீடியோஸும் வரும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன் நான் இந்த வீடியோக்கு. ஏன்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் தேங்க்யூ சொல்கிறீங்க. நீங்கள் அந்த தேங்க்யூட சேர்த்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், நானும் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அடுத்து 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.9 and 10. அப்புறம் 9:30 to 10 வந்து பிரேக் எடுத்துருங்க. 10 to 11 வந்து 1 மார்க் 7 and 8. ஸோ இது வரைக்கும் 1 மார்க் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ரைடே 5 to 7 வந்து சாப்டர் 3 3.9 and 3.10. 3.9லேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு half an hour வந்து பிரேக்கு. 7:30 to 9:30 வந்து எக்ஸசைஸ் 3.11 and 12. 9:30 to 10 வந்து பிரேக்கு. 10 to 12 வந்து எக்ஸாம்பிள்ஸ் 3.11லேருந்து 3.12 வரைக்கும். அடுத்தது பிரேக் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல் 3.13 and 14 ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் த கைண்ட்லி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாத ஒரு எக்ஸசைஸ். கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். 2:30 to 3 வந்து பிரேக் எடுத்துருங்க. 3 to 4 வந்து 13 14ஓட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து 4:30 to 5 வந்து பிரேக்கு. 5 to 7 சாப்டர் 3ஓட எக்ஸசைஸ் 3.13
15 and 16 with examples. இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிராஃப் சம்ஸை முடிச்சிருக்கணும். எல்லா சம்ஸையும் முடிச்சிருக்கணும். அதுதான் மெயின். நான் ஒரு மாடல் தான் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 7 to 7:30 பிரேக் எடுத்துருங்க. 7:30 to 9:30 3.17 3.18 மேட்ரிக்ஸு கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் வரும். ஸோ முக்கியமானது பார்த்துருங்க. 9:30 to 10 பிரேக்கு, 10 to 11 1 மார்க்கு ஃபஸ்ட்டு 4 லெசன் மறுபடியும் அப்படியே ரீகால் பண்ணும். சரிங்களா? அப்புறம் 21st சாட்டர்டே 5 to 7 தேர்ட் சாப்டரோட 3.17 and 18ஓட எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் பிரேக் எடுத்துருங்க. சாப்டர் 3ல 3.19 அண்ட் எக்ஸாம்பிள் சேர்த்து பண்ணலாம். ஏன்னா முக்கியமான எக்ஸசைஸ் இதுலேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? 9:30 to 10 பிரேக் எடுத்துருங்க. 10 to 12 வந்து இப்போ செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2.1 2.2 மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ரெண்டும் ஒரு குரூப்பு. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும். 2.2லேருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 12 o'clock to 12:30 பிரேக்கு, 12:30 to 2:30 அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் தனியாக. நெக்ஸ்ட் 2:30 to 3 வந்து பிரேக்கு, 3 to 4:30 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.3 and 2.4. இது வரைக்கும் மாட் சம்ஸ் பார்க்கலன்னா இப்போ பாருங்கள். அதுக்காக தான் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 hours டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4:30 to 5 பிரேக்கு, 5 to 7 வந்து எக்ஸசைஸ் 2.3 and 4ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க. 7 to 7:30 பிரேக்கு, 7:30 to 9:30 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.5 2.6. அப்புறம் பிரேக் எடுத்துருங்க. நைட்டு அடுத்த 4 லெசனோட 1 மார்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது சண்டே 5 to 7 2.5 and 2.6ஓட எக்ஸாம்பிள்ஸ். 7 to 7:30 காலையில் பிரேக்கு, 7:30 to 9:30 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.7 2.8 எக்ஸசைஸ் மட்டும் செய்யுங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுங்க ½ an hour. 10 to 12 2.7 2.8ஓட எக்ஸாம்பிள்ஸ். 12 to 12:30 பிரேக் எடுத்துருங்க. 12:30 to 2:30 2.9 முக்கியம். அதனால தான் அது மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் சீரீஸ் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருங்க. 2:30 to 3 வந்து பிரேக்கு, 3 to 4:30 சாப்டர் 8 8.1 ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். இதில் 2 மார்க்காவது பார்த்துருங்க. நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன்றவங்க அட்லீஸ்ட் 2 மார்க் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு சம் நமக்கு வந்துடும். சரிங்களா? அதனால தான் நான் இதை கம்பைன் பண்ணி ஒரே இதில் கொடுத்துருக்கேன். இல்லை நான் இந்த வாட்டி 5 மார்க் எல்லாம் பார்க்குறேன்னாலும் உங்களுக்கு அந்த 1.5 மணி நேரம் சூப்பராக நீங்கள் பண்ணலாம். அடுத்து 4:30 to 5 வந்து பிரேக்கு. நெக்ஸ்ட் 5 to 7 வந்து சாப்டர் 8 8.2 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப கம்மி தான் சம்ஸ். அதில் வர ஒரே ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா மீன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதோட வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இப்படி தான் இருக்கும். ஈஸியாக முடிச்சிடலாம். 7 to 7:30 பிரேக்கு, 7:30 to 9:30 சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.3 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய வாட்டி சால்வ் பண்ணியிருக்கோம். 9:30 to 10 வந்து பிரேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 10 to 11 ஃபார்முலாவை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபார்முலா. அடுத்தது மண்டே 5 to 7 வந்து எக்ஸசைஸ் 8.4ஓட எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்தே முடிச்சிடலாம். எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் முடிச்சிடலாம். 7 to 7:30 பிரேக்கு, 7:30 to 9:30 இப்போ சாப்டர் 1 ஃபைனலாக சாப்டர் 1 வந்துட்டோம். 1.1 1.2 அடுத்து பிரேக் எடுத்துருங்க. 10 to 12 வந்து 1.1 1.2ஓட எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஒரு சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12 to 12:30 பிரேக்கு, 12:30 to 2:30 வந்து எக்ஸசைஸ் 1.3 அண்ட் எக்ஸாம்பிள். 3 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 1.4லேருந்து ஒரு சம் 9th கொஷின் 10th கொஷின் அதே மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். 4:30 to 5 வந்து பிரேக்கு, 5 to 7 சாப்டர் 1 1.5 எக்ஸசைஸ். அடுத்த முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் f of g of hலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 7 to 7:30 பிரேக்கு, 7:30 to 9:30 யூனிட் எக்ஸசைஸ் வரேன். இப்போ ஒரு வேளை நான் சென்டர் மெயின் பண்ணல, இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூனிட் எக்ஸசைஸ் பார்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனில் செகண்ட் லெசனில் ஏதாவது கொஷின் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, படிக்காமல் வச்சுருக்கீங்கன்னா இங்கே எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள், ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 9:30 to 10 வந்து பிரேக்கு, 10 to 11 வந்து சாப்டர் 5ஓட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அதை செஞ்சுருப்போம், மறுபடியும் அதை ரீகால் பண்ணி ஆகணும். அடுத்தது 24/3 வந்து டியூஸ்டே இல்லைங்களா, எக்ஸாம்க்கு ஒரு நாள் முன்னாடி யூனிட் எக்ஸசைஸ் 3 and 4. இந்த யூனிட் எக்ஸசைஸில் நம்ம கம்பல்சரி கொஷின்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி 4th சாப்டர் யூனிட் எக்ஸசைஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இங்கே செய்ய வேண்டாம். ஏன்னா 3rd சாப்டரே நிறைய இருக்கும், அது பாருங்கள். யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துருங்க. அப்புறம் 7 to 7:30 பிரேக்கு, 7:30 to 9:30 யூனிட் எக்ஸசைஸ் 5 and 6. 9:30 to 10 வந்து பிரேக்கு, 10 to 12 வந்து யூனிட் எக்ஸசைஸ் 7 and 8. அதுக்கப்புறம் 12 to 12:30 பிரேக்கு, 12:30 to
12:30 to 2:30 சாப்டர் 8 ரிவிஷன். இதுக்கப்புறம் அப்படியே ரிவிஷன் தான், ஃபுல்லாக ரிவிஷன். 2:30 to 3 வந்து பிரேக்கு. அண்ட் 3 to 4:30 சாப்டர் 3 and 4ஓட ரிவிஷன். சாப்டர் 4 ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாப்டர் 3 மட்டும் எடுத்துக்கோங்க. 4:30 to 5 வந்து பிரேக் எடுத்துருங்க. 5 to 7 சாப்டர் 7ஓட ரிவிஷன். 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 சாப்டர் 1 and 6. ஏன் 1 and 6னா 6th சாப்டர் கம்மியாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆல்ரெடி தெரியும். ஸோ ரிவிஷனுக்கு அவ்வளோ டைம் எடுக்க வேண்டாம். 30 to 10 பிரேக்கு. 10 to 11 சாப்டர் 2ஓட ரிவிஷன். இதோட நீங்கள் எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் ஆல்ரெடி பண்ணிட்டோம், 5 ஆல்ரெடி பண்ணிட்டோம், 6, 7, 8 எல்லாமே நம்ம ரிவிஷனும் கொடுத்துட்டோம். ஸோ வெனஸ்டே காலையில் ஓவராலாக இதுக்கப்புறமும் நீங்கள் ஏதாவது பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருந்ததுன்னா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இருக்காது, எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போது முக்கியமான பார்ட், நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும்? சென்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அப்புறம் கால்குலேஷன், அதுக்கப்புறம் செல்ஃப் டெஸ்ட், அப்புறம் செல்ஃப் கரெக்ஷன், அப்புறம் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் 100 out of 100 நம்ம வந்து வாங்க முடியும், சென்டம் எய்ம் பண்ண முடியும். இந்த வாட்டி எனக்கு நிறைய சென்டம் வரணும். லாஸ்ட் டைம் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் சரி, அவங்களோட மார்க் ஷீட் அனுப்பியிருந்தாங்க சென்டம் எடுத்தது. இந்த வாட்டி என்னோட வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் நான் சென்டம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. ஃபார்முலா ஷீட் ஆல்ரெடி எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், நான் சேனல்லையும் பண்ணியிருக்கேன். ஃபார்முலாஸ் முதல்ல முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லா கால்குலேஷனையும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேரெக்டாக போய் அங்கே செய்யாதீங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டாகவே எழுதி பாருங்கள். எழுதின டெஸ்ட்டை கரெக்ஷனும் பண்ணுங்கள், அதுக்கான டைமிங் கொடுத்துருக்கேன். அண்ட் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சென்டம் எய்ம் பண்ணுறதுக்கு. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் வீடியோஸும் பண்ணுவேன். ஸ்டடி பிளான் எல்லாருமே பார்ப்பீங்க, அப்போ எல்லாருக்குமே இது தெரியணுன்றதுக்காக தான் நான் லாஸ்ட்டில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் அடுத்தடுத்து ஃபார்முலா ஷீட்டு, நீங்கள் பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி மேக்ஸ் எக்ஸாமை ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ணுறது, இது எல்லா வீடியோஸும் வரும் சரிங்களா. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது ரீச் ஆகும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அதுக்கான வீடியோஸும் அப்படி அப்படியே நான் போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன் சரிங்களா. தமிழுக்கு அப்படி தான் செஞ்சேன், இங்கிலீஷ்க்கு அப்படி தான் செஞ்சேன். உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா, அதே மாதிரி மேக்ஸுக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஆடியோ ரிப்ளைல கூட நான் அது பண்ணிடுவேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக மேக்ஸ் அட்டன் பண்ணுறோம், நிறைய பேர் சென்டம் எடுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.